அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு விடாமுயற்சி மற்றும் வலிமை மூலம் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் உதவி பெற்று தொழில் முனைவோர்களாக மாறி தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளனர் என உழைக்கும் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள உழைக்கும் மகளிர் சங்கம் மற்றும் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டுறவு ஆண்டு திறன் மேம்பாட்டிலிருந்து பெண்களை கூட்டுறவுகளின் தலைமைத்துவத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் மெய்நிகர் நிகழ்வு நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 63வது அமர்வில் கூட்டுறவு சார்ந்த நிகழ்வில் சென்னையைச் சேர்ந்த உழைக்கும் மகளிர் சங்கமும் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையத்தின் தலைவர் டாக்டர் திருமதி நந்தினி ஆசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களுக்கு இந்த அமைப்பின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் திருமதி நந்தினி ஆசாத், ஏழை பெண் தொழிலாளர்களை கொண்ட இயக்கத்தின் மூலம் ஒழுங்குபடுத்தப்படாத முறைசாரா துறையில் பெண்களை ஒழுங்கமைத்து அதிகாரம் அளிப்பதில் முன்னோடி பங்கை அங்கீகரித்தல் மற்றும் அவர்களின் பணி இந்தியாவின் 4 தென் மாநிலங்களில் பரவியுள்ளது என்பதை வலியுறுத்தினார். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இந்த பெண்களின் கூட்டுறவு அமைப்பின் வளர்ந்து வரும் பெண் முனைவோர்கள் குறித்து எடுத்துரைத்தார். தென்னிந்தியாவின் 4 மாநிலங்களிலும் 270 தொழில்களிலும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு ஏழை பெண்களுக்கு நம்பிக்கை மற்றும் வெற்றியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும், கிராமப்புற நகர்ப்புறங்களில் குறைசாரா துறை பெண்களின் குரல்கள் மற்றும் பிரச்சினைகள் இந்த அமைப்பின் மூலம் தீர்க்கப்பட்டுள்ளது என்றும், குடும்ப விவசாய கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறு தொழில்களில் பெண்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவது உலகளவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சமூகங்களில் நீண்டகால செழிப்பை அடைவதற்கு மிக முக்கியமானது என அவர் மேற்கோள் காட்டினார். இந்நிகழ்ச்சியில் இந்த சங்கங்கள் மூலம் கடன் பெற்று தொழில் முனைவோர்களாக மாறிய பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 30 நாடுகளைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட ஆன்லைன் பங்கேற்பாளர்கள், புகழ்பெற்ற குழு உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட அடிமட்ட பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். Today. Thank you to Dr. Nandini Azad. To building strong, inclusive and resilient cooperative. A capacitação e também nos espaços. Half of the IIU, the International Raiffeisen Union, at the DGRV, the Apex Organization of. நான் எங்கள் வீட்டுக்காரு பில்டிங்கில் ஒயிட் ஹவுஸ் பண்ணுற வேலை பண்ணிட்டு இருந்தாரு. என் பேர் டெய்ஸ்ராணி. இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையத்தில் நான். என் பெயர் மாலதி. நான் பள்ளிவாசல் தெருவில் வாவு தோப்பில் வசித்து வருகிறேன். ಬ್ಯಾಂಕಿಂದ ಕೋಆಪರೇಟಿವ್ ಮಹಿಳೆಯರ ಬ್ಯಾಂಕಿಂದ 6,000 ರೂಪಾಯಿ ತಗೋ. ಸಾವಿತ್ರಿ ಅಂಡಿ. నా ఇద్దరు పిల్లలండి. నా భర్త చనిపోయారండి.